நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு கல்வி நிலையத்தில் அழகியல் பிரிவினுடைய ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற கலாச்சார விழா 2025 நாங்கள் இணைந்து கொண்டு முதலில் நாங்கள் நடைபவனியுடன் அதிர்களை வரவேற்கின்ற நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். மட்டக்களப்பு கல்வி வலயம் பெருமையுடன் நடத்திய கலாசார விழா இன்று சனிக்கிழமை 15/3/2025 மட்டக்களப்பு ஆனைப்பந்தி ஸ்ரீ சித்தி விக்னேஸ்வரர் ஆலய முன்றலில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி சாமினி ரவிராஜா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு கிராமகிருஷ்ண மிஷன் உதவி பொது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமி உமாதிஸ்யானந்த ஜி மகராஜ் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் அருட்தந்தை ஏ நவரட்னம் ஆகியோர் ஆன்மீக அதிதிகளாகவும், கிழக்கு மாகாண பண்பாட்டல் திணைக்கள மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் பிரதம அதிதியாகவும், ஓய்வு நிலை சங்கீத பாட ஆசிரிய ஆலோசகர் சி விமலதர்சன் கௌரவ அதிதியாகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலக வளாகத்திலிருந்து ஆரம்பமான பண்பாட்டு பேரணி பிரதான பாதையூடாக ஆலயத்தை வந்தடைந்தது. இக்கலாசார விழாவில் நாடகம், நடனம், பாடல்கள், அதிதிகள் உரைகள் இடம்பெற்றது. அத்தோடு நிகழ்வுகளை அளிக்கை செய்தவர்கள் அனைவரும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை சிறப்பம்சமாகும். இவ்விழாவில் மாணவர்களால் வரையப்பட்ட சித்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததோடு நிலையத்தில் உள்ள சில பாடசாலைகளால் பொங்கல் பானைகள் பொங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இப்பொங்கல் விழாவில் மட்டக்களப்பு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள்
மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். லங்காதுவே பூர்வதிக்வாகை மட்டுமாநகரே ஒளியர்ந்து விராஜமாசித்து விக்னேஸ்வரஸ்ய தேவஸ்தானஸ்ய அனுப்தீதமானசின கல்வி கலாச்சார உத்தியோகர் விராஜமானஸ்ய மாணவி நாம சம்பத் கலந்து கொண்டுகிறது மிக நெகிழ்ச்சி நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் விசேஷ அதிதிகள் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு இங்கே சிறப்பாக பொங்கல் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பொங்கல் ஒரு விசேஷம் என்னென்னா, நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறது இந்த பொங்கல் நம்ம மெயின் உத்தேசியம். சூரிய பகவான் அதை பற்றி சொல்லும்போது 3 விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அந்த 3 விஷயங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். யதா பிரகாஷயத்யேகா கிருஷ்ணம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணா பிரகாஷ இதி பாரதா. அதே போன்று கட்டிடக்கலைக்கு பேர் போன தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கலாம், அவற்றின் வழிவந்த எல்லா ஆலயங்களாக இருக்கலாம், இவையெல்லாம் நமக்கு தமிழினுடைய தொன்மையான கட்டக்கலையை பறைசாற்றி நிற்கின்றன. அடுத்து நம்முடைய வாழ்வியல் சமூக முறையை பார்க்கின்ற பொழுது ஒன்றுபட்ட வாழ்வு, ஒன்றாக இணைந்த வாழ்வு, இந்த இணைந்த வாழ்வில் நாம் வாழ நம்மை மீண்டும் அழைத்து நிற்கின்றது. அத்தோடு இன்றைய நாளிலே இந்த கலாச்சார விழாவிலே பொங்கலை கொண்டாடுகின்ற பொழுது விவசாயமும் இயற்கை மரபும் நம்மோடு ஒன்றாக இணைந்த பண்பு என்று சொல்வோம். அதனால்தான் வேளாண்மையாக இருக்கட்டும், தொழில்களாக இருக்கட்டும், நீர்நிலைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் தமிழருடைய வாழ்வின் அடையாளங்கள் என்பதை மறவாதிருப்போம். மக்கள் வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள், பண்புகள், வாழ்க்கை முறைகள், கலைகள், மொழி, உணவு பழக்க வழக்கங்கள், மதம், உழைப்பு, அவர்களின் அணிகலன்கள் என பல கூறுகளை கொண்டது. கலாச்சாரம் ஒரு சமூகத்தின் அடிப்படை அடையாளம். இன்றைய காலகட்டத்தில் இளம் சந்ததியினர் அவர்களுடைய கலாச்சாரத்தை தொலைத்து கொண்டிருக்கின்ற அல்லது மருவி வருகின்ற கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பல்வேறு காரணங்களை கூறலாம். இணையதளங்களின் வளர்ச்சி, சமூக ஊடகங்களின் வளர்ச்சி, மேற்கத்திய கலாச்சார முறைகளை பின்பற்றுகின்ற ஒரு நாகரிகம், கலாச்சார பாரம்பரியத்தை மதிக்கும் நிலையை ஏற்படுத்தாமை, உலகமயமாக்கம், அதனூடாக பொதுவான ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற ஒரு நிலைமை, தொலைக்காட்சி ஊடகங்கள், திரைப்படங்களில் உண்மையான முதலில் கூறியது போல இந்த கலாச்சாரமும் நமது சமூகமும்
ஒன்றாக இயங்கும் பொழுதுதான் நாங்கள் கல்வியிலும் முன்னே செல்வதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு கலாச்சாரத்தை பேணிக்கொண்டிருக்கும் மாணவர்கள்தான் ஒரு சமநிலையான கல்வியையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பது உண்மை. இவ்வாறான நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் எமது வலயத்தில் இடம்பெறுவது வழக்கம். கலாச்சாரம் என்ற சொல் அல்லது அதனுடைய நெருங்கிய இடைவெளி விட்டு அல்லது அது போன்றே தெரிகின்ற பண்பாடு, இவைகளை நாங்கள் எங்களுடைய அகப்புறத்திலும் புறவயமாகவும் நாங்கள் இதை பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அல்லது மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கும் இந்த மகிழ் கலைகள் அவனுக்கு சாதனமாக அமைகின்றன. இந்த கலைகள் அல்லது கலாச்சாரம் அல்லது பண்பாடு என்பது இனத்தோடு சேர்ந்ததா அல்லது மொழியோடு சேர்ந்ததா அல்லது சமூகத்தோடு சேர்ந்ததா அல்லது இடத்தோடு சேர்ந்ததா என்று நாம் பிடித்து பார்த்து கொண்டேனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் புலப்படும்.